சுற்றி எங்கே பார்த்தாலும் இந்த ப்ளூ கலர் டிராயிங்ஸ் இருக்குங்க. பிராமின்ஸ் மட்டும்தான் இங்கே வந்து அலோடு. சில பேர் இதெல்லாம் வந்து அழிச்சிடுறாங்க போல். அது எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி இந்த ஊர்லேயும் இருக்காங்க போல். கேமரா வச்சுட்டு போனால் யார் தான் பேசுவாங்க சொல்லுங்கள். ஒரு கேங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி கீழே வந்து படிக்கட்டுகள் போய்கிட்டே இருக்குங்க. அதான் அவங்களா திருந்தணும், நம்ம என்ன பண்ணுறது. இப்போ இருக்க அரசியல்வாதிகள் எப்படா மக்கள் பணத்தை அடிக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் வந்து சுற்றி போயிட்டு இருக்குங்க. கீழே இருந்து பார்க்குறவங்களுக்கு நான் கொஞ்சம் வித்தியாசமாக தருவேன். ஹாய் ஹலோ வணக்கம், நான் நீலு. இது நம்மளோட சேனல் நொமாடிக் நீலு. என்னடா பின்னாடி ஒரே ப்ளூ கலர் பில்டிங்காக இருக்குன்னு பார்க்குறீங்களா? நம்மளோட போன எபிசோடு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மெஹ்ரங்கார் ஃபோர்ட்னு சொல்லிட்டு ஒரு கோட்டைக்கு போயிருப்போம். ஸோ அந்த கோட்டை பார்த்திங்கன்னா இங்கேருந்து பக்கம் தாங்க. இப்போ நம்ம இந்த ஜோத்பூருக்கு ஃபேமஸான ப்ளூ சிட்டியை தாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எங்கே பார்த்தாலும் ப்ளூ கலரில் பில்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். இதுக்கு பின்னால் என்ன இருக்குது, ஏன் இந்த பில்டிங்ஸ் எல்லாம் இந்த கலரில் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம போகிற வழியில் பார்க்கலாம். இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தாங்க நான் தங்கியிருக்க ஹாஸ்டல்லேருந்து. ஸோ நடந்தே போயிடலான்ட்டு பிளானு. நான் போகிற வழியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த ஸ்ட்ரீட்குள்ளே வந்த உடனே போகிற வழி எங்கும் இந்த மாதிரி டிராயிங்ஸ் வரைஞ்சிருக்காங்க. இங்கே டிராயிங்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் வந்து டிராயிங்ஸ் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள், அந்த ராஜஸ்தானி ஸ்டைலில். சுற்றி எங்கே பார்த்தாலும் இந்த ப்ளூ கலர் டிராயிங்ஸ் இருக்குங்க. ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல. இன்னும் நம்ம உள்ளே போகிற வழியில் தான் இருக்கும். இன்னும் உள்ளே போனால் பயங்கரமாக இருக்கும். அப்படியே போகலாம். பாருங்களேன், நம்ம போகிற 2 சைடுமே பார்த்திங்கன்னா டிராயிங்ஸ் தாங்க இருக்குது. நீங்கள் பாருங்கள், சில பேர் இதெல்லாம் வந்து அழிச்சிடுறாங்க போல். அது எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி இந்த ஊர்லேயும் இருக்காங்க போல். இல்லை வர டூரிஸ்ட் எப்படி பண்ணுறாங்களான்னு தெரில. ஆனால் எப்படி அழகாக வரைஞ்சிருக்காங்க பாருங்களேன். அப்படியே மேலே போனால் திரும்ப அந்த ஃபோர்ட்டுக்கு போயிடலாம். நம்ம இப்படி பண்ணியிருக்கலாம், நம்ம இந்த ப்ளூ சிட்டிக்கு வந்துட்டு இங்கேருந்து இந்த ஃபோர்ட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸ் வந்து அந்த சைடு இருக்குது. ஸோ நம்ம திரும்ப சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம காலையிலே வந்து ஃபோர்ட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், இந்த ராஜஸ்தானில் அது அவங்களோட கல்ச்சர்லாம் எப்படி டிராயிங் மூலமாக தெரியப்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள் இங்கே வர டூரிஸ்ட்டுக்கு. ஆல்மோஸ்ட் இந்த ப்ளூ சிட்டிக்குள்ளே வந்துட்டோங்க. இங்கே பாருங்கள், நமக்கு வெல்கம் டு ப்ளூ சிட்டி அப்படின்ட்டு ஒரு பெயிண்டிங் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே சுற்றி எங்கே பார்த்தாலும் பெயிண்டிங்ஸ் தான் இருக்கும். இங்கே இருக்கிற வீடுகள் எல்லாமே அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷனே பாருங்களேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிசைனாக கட்டியிருக்காங்க. இங்கே டிராயிங்ஸு அப்படியே அவங்க அப்படியே கலர்லாம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்படியே டயக்ராம் போட்டு பயங்கரமாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி டிராயிங்ஸ் வச்சுருக்காங்க. அது பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே இந்த மாதிரி சின்ன ஏரியா இருக்குங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடுகள் தான் இருக்குது. இது எல்லாமே இவங்களோட வீடுகள் தான். போகிற வழி ஃபுல்லாக இந்த மாதிரி டீ, காஃபி, வாட்டர் பாட்டில்ஸ் இதெல்லாம் விற்கிறாங்க. வெளியிலே வச்சுருப்பாங்க. நம்ம வேணும்னா வந்து அவங்கள்ட்ட கேட்டுட்டு நம்ம போயிட்டு வாங்கிக்கலாம் போல். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அவங்களோட கல்ச்சரை வந்து அப்படியே வெளியில் காட்டுறாங்க பாருங்கள். இங்கே வந்து இந்த மாதிரி டைலரிங் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஹலோ சார், ஹாய். இந்த மாதிரி சின்னது தாங்க, இத்தினோண்டு பிளேஸு. அதுக்குள்ளே வந்து தையக்கடை இருக்குது. யாரும் பேச மாட்டுறாங்க, பயப்படுறாங்களான்னு தெரில. கேமரா வச்சுட்டு போனால் யார் தான் பேசுவாங்க சொல்லுங்கள். அதாங்க, இந்த ப்ளூ சிட்டியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இங்கே வந்து பிராமின்ஸ் மட்டும்தான் இங்கே வந்து அலோடு. அப்புறம் எப்பறம் நீ உள்ளே வர்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பிரச்சனை இல்லைங்க. இப்போ வந்து டூரிஸ்ட் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவுக்குள்ளே அதர் பீப்புள் வந்து யாருமே அலோடு கிடையாது. பிராமின்ஸ் மட்டும்தான் வரணும். இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏரியா வந்து பிராமின்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. நம்மள மாதிரி யாருமே போக முடியாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ சிட்டி அப்படின்ற பேர் வச்சதுக்கான காரணமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க வீடுகள் எல்லாம் ப்ளூ கலரில் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க இவங்களோட கேஸ்ட்டை வந்து செப்பரேட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி. அதாவது இங்கே வாழ்கிற ஒரு பகுதியில் முக்கால்வாசி ஜோத்பூர் பகுதியில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பிராமின்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அவங்களோட வீடுகள் எல்லாமே வந்து செப்பரேட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கதாகவும் சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து இங்கே வந்து ஆல்ரெடி வந்து சன்னு வந்து பயங்கரமாக இருக்கும், வெயில் பயங்கரமாக இருக்கும். 40 டிகிரி 45 டிகிரிலாம் போகும். ஸோ அந்த வெயிலோட தாக்கத்திலேருந்தும் தங்களை பாதுகாக்கிறதுக்காண்டி வந்து இந்த மாதிரி ப்ளூ கலர் பெயிண்ட்டுங்கிறது வந்து அடித்து வச்சுருக்காங்களாம். ஸோ இப்போ தான் லோக்கலில் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார். இங்கே பாருங்கள், நான் அப்படி வந்துட்டு இருந்தேன். இங்கே இருக்கிற அந்த இவங்களாம் ஒரு கேங்கு போல், கேங்ஸ்டர்ஸ். இவங்களாம் வந்து ஒரு சீட்டை விளாண்டுட்டு இருக்காங்க. ஒரு கேங்ஸ்டர்ஸ். எப்படிங்க இருந்துச்சு அந்த ப்ளூ சிட்டி? ரொம்பவே நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு பயங்கரமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். டூர்ஜிகா ஜால்ரா அப்படின்ற ஒரு கிணறுக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18th செஞ்சுரியில் டூர்ச்சி அப்படிங்கிற ஒரு ராணியால் வந்து கட்டப்பட்டிருக்குங்க.
அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோத்பூரை பொறுத்த வரைக்கும் தண்ணி பற்றாக்குறை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அதை சரி பண்ணுறதுக்காக அந்த காலத்திலே கிட்டத்தட்ட ஒரு வறண்ட நிலப்பகுதி இதுக்குள்ளே வந்து இவ்வளோ பெரிய ஒரு கிணறை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இது மூலமாக வந்து இங்கே இருக்க மக்கள் வந்து இதை எடுத்து இங்கே இருக்க தண்ணீரை எடுத்து அவங்க வந்து யூஸ் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் பயன்பட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் இப்போ வந்திருக்கேன். இந்த கிணத்துக்கு ஏன் டூர்ஜி கா ஜால்ரா அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த ராணி இருக்காங்கல்ல, ஸோ அவங்களோட பேர் வந்து பார்த்திங்கன்னா டூர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. 18th செஞ்சுரியில் வாழ்ந்த ஒரு குயின். ஸோ அவங்களோட ஒரு பேரை தான் வந்து இந்த ஒரு கிணறுக்குமே வச்சுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த சைடு போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி கீழே வந்து படிக்கட்டுகள் போய்கிட்டே இருக்குங்க. நீங்கள் பார்க்கலாம் 2 படிக்கட்டு தான் தெரியுது, பட் கீழேயுமே படிக்கட்டு இருக்குது. தண்ணி வந்து ஃபுல்லாகவே இருக்குங்க. ஒரு 40 டிகிரி வெயில்லையும் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தண்ணி இருந்துகிட்டே இருக்குமா. ஸோ அதுக்காக தான் இப்போவும் இந்த தண்ணியெல்லாம் வந்து நிறைய பேர் எடுத்து யூஸ் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்வெல்ஸ் போட்டு தண்ணியை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் 600-700 அடிக்கு வந்து போர் போடுறாங்களாங்க. நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு 300-400 ஆல்மோஸ்ட் ஒரு 200 அடிக்கு எப்படி சொல்கிறது போர் போட்டாலே வந்து தண்ணி பயங்கரமாக வந்துடுது. இங்கே வந்து 600 அடிக்கு ராஜஸ்தானில் தண்ணி போடுறாங்க. ராஜஸ்தானில் இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு கிணறுனே சொல்லலாம் இந்த ஒரு கிணறை. இங்கே பாருங்கள், இந்த படிக்கட்டு எல்லாமே பாருங்கள் பெரிய பெரிய பாறைகளுங்க. பாறையை செதுக்கி அப்படியே உள்ளே வந்து ஒரு 200 அடிக்கிட்ட ஆழம் இருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கர ஆழங்க. பயங்கரமாக வெட்டி இந்த மலையெல்லாம் செதுக்கி இங்கே கொண்டாந்து அடிக்கிருக்காங்க. இதெல்லாம் பெரிய பெரிய பாறைங்க. நம்ம காலையில் ஒரு ஃபோர்ட்டு போனோம்ல, அந்த மெஹரங்கார் ஃபோர்ட்டில் யூஸ் பண்ண அதே கலர் பாறை தான். இங்கே இருக்க மோஸ்ட் ஆஃப் த பாறைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த மெஹரங்கார் ஃபோர்ட்டு பார்த்தோம்ல, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மலை இருக்குது. மோஸ்ட்லி அங்கேருந்து தான் வந்து மலைகள்லேருந்து வெட்டி இந்த கற்கள் எல்லாமே எடுத்து பழைய பில்டிங்ஸு எல்லாமே வந்து கட்டியிருக்காங்க. ஏன்னா இந்த மொத்த ஜோத்பூர்லேயும் பார்த்திங்கன்னா சுற்றி மலைகள் இருக்குது. மெஜாரிட்டி மலைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ காலையில் போனோம்ல மெஹரங்கார் ஃபோர்ட்டு, ஸோ அதுக்கு பின்னாடி தான் இருக்குது. இன்னும் நம்ம வந்து வெயில் டைமில் வந்துருந்தால் இன்னும் வந்து இந்த இடமே கிளியராக பார்த்துருக்கலாம். பட் இப்போ வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஏன்னா நான் வந்து காலையில் மெஹரங்கார் ஃபோர்ட்டு போனால் அப்புறம் ப்ளூ சிட்டி போயிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கி எந்திரிச்சாச்சு, ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப வந்து இங்கே வந்திருக்கேங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் நிறைய பேர் நின்று பார்த்துட்டு இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததா, ஸோ அதனால தான். ஏன் டூரிஸ்ட் இந்த சைடு வரல அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அது உங்கள்கிட்ட போய் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கோவில் இருக்குங்க. அதாவது அது வெளியே அப்படி நீங்கள் வர்றீங்கன்னா இங்கே ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலில் வந்து இங்கே செப்பல் போட்டு உள்ளே வரக்கூடாது. செப்பல் ஷூஸ் எதுவுமே அலோடு கிடையாது. இப்போ அதனால் வந்து இங்கே கழட்டி போட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினாலே வந்து யாரும் இந்த சைடு வரமாட்டாங்க. அதை கழட்டிட்டு போட்டு போனால் யாரும் எடுத்துகிட்டு போயிடுவாங்களான்னு தெரில, அதனால் வரமாட்டாங்க. நான் அந்த சைடு எல்லாம் கழட்டி போட்டு நீட்டாக வந்துட்டேன். ஆனால் இங்கே ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஷூ போட்டு தான் உட்காந்துட்ருக்காரு. என்ன பண்ணுறது, அது எத்தனை போர்டு வச்சாலும் இவங்களாம் கேட்க மாட்டாங்க. அதுவும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நான் போய்ட்டு கேட்டுருவேன், பட் நமக்கு மொழி தெரியாது, ஹிந்தி சுத்தமாக தெரியாது. எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது? பரவாயில்ல, அதான் அவங்களா திருந்தணும், நம்ம என்ன பண்ணுறது? அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்லங்க, அதை வந்து டூரிஸ்ட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். நீங்களுமே எந்த ஊருக்கு போனாலும் எதுனா ஒரு போர்டு வச்சுருக்காங்க, இது பண்ணாதீங்க இது பண்ணாதீங்கன்னா தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இப்போ அதை வச்சவங்க யாராவது பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஹர்ட் ஆவாங்கல்ல. ஏன்னா அங்கே பாருங்கள் நிறைய பேர் வந்து செப்பல் ஷூஸ்லாம் போட்டுட்டு தான் வர்றாங்க. ரைட்டு விடுங்க, அதை பற்றி நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு, திருந்துங்க ஐயா, அவ்வளோதான். இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தாங்க தெரியுது ஒரு அரசு, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கவர்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த காலத்தில் உள்ள மன்னர்களை பார்த்து நம்ம கற்றுக்க முடியும். ஏன்னா வந்து தண்ணி பிரச்சனையை தடுக்கிறதுக்காக அந்த ஒரு குயின் இவ்வளோ பெரிய கிணறை வந்து கட்டி கொடுத்துருக்காங்க மக்களுக்காண்டி. அப்போ பார்த்துக்கோங்க மக்கள் மேலே எந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அன்பு பாசம் இதெல்லாம் இருந்ததுனால தான் அவங்க வந்து இவ்வளோ பெரிய கிணறு கட்டி கொடுத்துருக்காங்க. பட் இப்போ இருக்க அரசியல்வாதிகள் எப்படா மக்கள் பணத்தை அடிக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் வந்து அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க. இது என்னோடய ஒப்பீனியன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஏன்னா வந்து அந்த காலத்தில் வந்து இதெல்லாம் பண்ண முடியாதுங்க, அவ்வளோ ஈஸி கிடையாது, எந்த ஒரு மிஷினரிஸ் எதுவுமே கிடையாது. பட் அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா மக்களுக்காக வந்து 200 அடிக்கு இவ்வளோ பெரிய கிணறு, அதுவும் ஜோத்பூர் சிட்டிக்கு நடுவில் கட்டி கொடுத்துருக்காங்க. சுற்றி வர மலைகள் கிடையாது. நான் சொன்ன மாதிரி அந்த ஃபோர்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஃபோர்ட்டுக்கு அந்த சைடு தான் மலைகள் இருக்குது. ஸோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து கட்டியிருக்காங்க. இப்போ ஈஸியாக கட்டிடலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போவும் இது இவ்வளோ பெரிய இதை கட்டுறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் வந்து இப்போ இருக்க டெக்னாலஜிஸ் வச்சு கட்டிடலாம். ஆனால் அந்த டைமில் வந்து 18th செஞ்சுரி அப்போ பார்த்துக்கோங்க, 1700 அந்த டைம்களில்ங்க, 1700 அந்த வருஷத்தில் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, எல்லாருமே வந்து மக்களையும் யானைகளையும் பயன்படுத்தி தான் இது கட்டினதாக சொல்கிறாங்க. பயங்கர கிணறுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மக்களுக்கு. இப்போவுமே உள்ள மீன்கள் எல்லாமே இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குங்க, நியூ நோமேட்ஸ் நியூயார்க்குன்னு சொல்லிட்டு நம்மளோட நோமேடிக் அந்த ஒரு பேர் வருது. நல்லா இருக்குல்ல? இப்போ தான் கூகுள் மேப்பில் செக் பண்ணேன். ஒரு நைட்டு இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000ங்க ஒரு நைட்டுக்கு. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்ட்டு. எவ்வளோ பெரிய ஹோட்டலு, அந்த ஒரு ஹெரிட்டேஜ், அந்த ஒரு ஓல்டு ஸ்டைலில் வந்து கட்டியிருக்காங்க, ராஜஸ்தானி ஸ்டைலில்.
இதுக்கு முன்னாடியே இருக்குது. ஒரு 50 மீட்டர் தான் இடையில ரோடு, அதுக்கப்புறம் அவ்வளோ பெரிய ஹோட்டலு. பயங்கரமாக இருக்குங்க. ஓகேங்க, அவ்வளோதான். மழை வர்ற மாதிரி இருக்குது. அதிசயமாக இருக்குது. ராஜஸ்தானில் மழை பெய்ய போதா இந்த பொருளையே. அதுக்குள்ளேயும் நம்ம வந்து இப்போ ஹோட்டல் போகணும். போகிற வழியில் ஒரு மார்க்கெட் இருக்குது, அதை உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வந்துங்க இந்த மாதிரி அத்தர் ஷாப்ஸ் வந்து நிறையா இருக்குங்க. நல்ல ஒரு பயங்கர ஸ்மெல் வருது இந்த ரோடை கிராஸ் பண்ணும்போது. நிறைய அத்தர் ஷாப்ஸ் இருக்குது. அவர் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உள்ளே போயிட்டு பாருங்கள் அப்படிங்கிறாரு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், எப்போ பயங்கர ஸ்மெல்லுங்க. ஃப்ளேவரும் பயங்கரமாக மூக்கு அப்படியே தொலைக்குதுன்னே சொல்லலாம். நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், அதாங்க பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே ஒரு அத்தர் வாங்கிட்டு போயிடலான்ட்டு பிளான் பண்ணுறேன். அதான் அந்த CR7 ஸ்மெல் சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன், அதுதான் வாங்கியிருக்கேன். அந்த பாய் போட்டுட்ருக்காப்புல. அங்கே பாருங்கள், நம்ம இந்த எண்ணெய் இருந்தால் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அஜித் சார் வந்து அவங்க பொண்ணு கூட வந்து ஒரு ப்ளூ கலர் பில்டிங்லேருந்து இறங்கி விடுவாங்கள்ல, பழைய பில்டிங். அது இங்கே தாங்க எடுத்தது. இந்த ப்ளூ சிட்டி நம்ம இப்போ போயிட்டு வரோம்ல, அங்கே தான் எடுத்தது. அந்த பில்டிங்குமே போயிருப்போம்னு நினைக்கிறேன். அது எனக்கு இப்போ வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பில்டிங் தான் போயிட்டு வரோம். சும்மா ஆன்லைனில் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த ப்ளூ சிட்டி பற்றி. ஸோ அப்போ தான் அந்த ஸ்பாட் ஆகும் வருது. பட் நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம். அது ஆனால் அந்த இடத்துல வந்து வீடியோ எடுத்திருக்கோம். பட் அதுதான் அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே தெரிலங்க. ரொம்ப அருமையான ஒரு பிளேஸுங்க. இப்போ இந்த மார்க்கெட் தான் போயிட்டுருக்கோம். நான் உங்களுக்கு போயிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டேங்க. இந்த மார்க்கெட்டோட பேர் பார்த்திங்கன்னா சர்தார் மார்க்கெட்டுங்க. பயங்கரமாக இருக்குல்ல. இது வந்து ஓல்டு ஜெய்ப்பூருங்க. நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற இடத்துலேருந்து ஒரு 1 கிலோமீட்டருங்க இந்த மார்க்கெட்டு. இதுக்குள்ளே ஒரு ஃபேமஸான ஒரு கிளாக் டவர் இருக்குது. அந்த கிளாக் டவர் பாருங்கள், தெரியுது உங்களுக்கு. கிட்ட போய் காட்டுறேன் பாருங்களேன். இந்த மார்க்கெட்டுக்குள்ளே நிறைய திங்ஸ் விற்கிறாங்க. இந்த மாதிரி கிளாத்திங் ஐட்டம்ஸ் ப்ளஸ் வந்து இந்த தார்பாய்கள், அந்த போர்வெல்லாம் இருக்கும்ல, இந்த எப்படி சொல்கிறது, பாலைவனத்துலலாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. அந்த தார்பாய்கள் போட்டு வெயிலுக்கு இல்லைனா மழை வந்துச்சுன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி மார்க்கெட் தாங்க இது ஃபுல்லாகவே. இந்த சர்தார் மார்க்கெட் ஃபுல்லாக நிறைய கடை இருக்குது. ஃப்ரூட் கடை, ட்ரெஸ் கடை. மோஸ்ட்லி வந்து இங்கே இருக்க ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா சூரத்துலேருந்து வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு பின்னாடி இருக்குல்லங்க, இது தாங்க அந்த காந்தா கிளாக் டவர். கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 19th செஞ்சுரியில் கட்டினதுங்க. ஓல்டு ஜெய்ப்பூரில் மெயின் சிட்டி. அந்த காலத்தில் வந்து இதுதான் மெயின் சிட்டியாக இருந்திருக்கு. இந்த மார்க்கெட்டுக்கு நடுவில் இந்த கிளாக் டவர் கட்டியிருக்காங்க. சுற்றி சுற்றி போயிட்டுருக்குங்க. டவர்னாலே அப்படி தானே இருக்கும். பயங்கர சுத்தல் விடுது பாருங்கள். மேலே வந்துட்டோம் பாருங்கள். இவரை நம்ம அங்கே பார்த்தோம்ல, அவருங்க அங்கே வாசிட்டு இருந்தார்ல அந்த கிணறுக்கு பக்கத்தில். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கேருந்து பார்த்தா இந்த மார்க்கெட் மொத்தத்தையும் இங்கேருந்து பார்க்க முடியும். இதுக்கு ஏன் சர்தார் மார்க்கெட் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மகாராஜா சர்தார் சிங்னு ஒருத்தர் இங்கே ரூல் பண்ணியிருக்காரு 19th செஞ்சுரியில். ஸோ அவர் கட்டினதுனால இதுக்கு வந்து சர்தார்னு அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. நான் ஃப்ரண்ட்டில் காட்டுறேன். எனக்கு என் மூஞ்சியில் எப்படி, நான் ஃப்ரண்ட்டில் காட்டுறேன் என்னோடய மூஞ்சியில் எப்படி கோல்டன் கலர் தெரியுதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பயங்கரமாக இருக்கா? இப்போ யார் அங்கே நின்று பார்த்தாலும் நான் மட்டும்தான் தெரிவேன். ஏன்னா என் மூஞ்சியில் மட்டும்தான் லைட் இருக்கும். கீழே இருந்து பார்க்குறவங்களுக்கு நான் கொஞ்சம் வித்தியாசமாக தெரிவேன். ஏன்னா நான் இப்போ வரும்போது அப்படி தான் ஒருத்தவங்க நின்றுட்டு இருந்தாங்க, வித்தியாசமாக தெரிஞ்சாங்க. பாருங்கள், எல்லாரோட பார்வையும் நம்ம மேலே தான் இருக்கும். இப்போ இன்னும் டாப் இருக்குங்க, மேலே கூட போகலான்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். இது உள்ளே பாருங்களேன், கிட்டத்தட்ட இது வந்து 100 மீட்டருங்க இதோட கிளாக் டவரோட ஹைட்டு. ஃபுல்லாக புறாக்களோட எச்சங்கள் தான் இருக்குது. அதிகமாக புறா நிறையா இருக்கும் போல். மேலே தான் போயிட்டுருக்கேன். 100 ஃபீட்டே சுற்றி சுற்றி தான் ஏற விட்டுருக்காங்க. வேறு வர்றாங்களே. ஓகே. ஓகே 7 days. So man only. Oh okay. It's automatic or manual? Automatic எதுவும் தெரியலையோ இருக்கு. ஓகே ஓகே ஓகே. காட்டுறேன் வீடியோவில் காட்டுறேன். தமிழ்நாடு. சென்னை தமிழ்நாடு. வணக்கம். சரி வணக்கம். 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 இங்கே பாருங்கள், இது தாங்க கிளாக் டவர். இது வந்து இங்கிலாந்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. திஸ் இஸ் ஃப்ரம் இங்கிலாந்து, ரைட்? இங்கிலாந்து. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கிளாக் சிஸ்டம் பாருங்களே. பயங்கரமாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு எடைக்கல் வச்சுருக்காங்க. இந்த எடைக்கல் வந்து வீக்லி மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இது சுத்தம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஏதாவது டீட்டெயில் கிடச்சின்னா நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். நம்ம அந்த கிளாக் பார்த்தோம்லங்க, அது பார்த்தீங்கன்னா மேனுவலாக வந்து இவங்க அந்த வெயிட்டை வந்து அந்த கீழே ஒரு இது மாதிரி இருந்துச்சுல, ஒரு கம்பியில் கோருது, அதில் வந்து வெயிட்டை இன்சர்ட் பண்ணிடுவாங்களாம். அது வந்து ஒரு எனர்ஜி வந்து க்ரியேட் பண்ணி அது மூலமாக தான் வந்து சுத்தமாக 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாக் டவர் வந்து ஸ்டாப் ஆகிடுமா. சில கிளாக் டவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2-3 நாள் கூட அந்த வெயிட்டை பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி அதோட அசைவு மூலமாக சுற்றும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பயங்கரமான ஒரு டெக்னாலஜி வந்து அந்த டைமில் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். டைம் வந்து அக்யூரேட்டாக இருக்குங்க. மினிட்ஸ் செகண்ட்ஸ் கொண்டும் பயங்கர அக்யூரேட்டாக வச்சுருக்காங்க. ஒரு நாள் அவங்கள வந்து எப்படி சொல்கிறது, டைம் மாதிரி வெயிட்டை இன்சர்ட் பண்ணிட்டாங்கன்னா டைம் மாறிடும். அதை வந்து திரும்ப அந்த கியரை வந்து சுற்றி அதை வந்து திரும்ப மேனுவலாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைப்பாங்க போல். ஸோ அதான் அவர் சொல்லிட்டு இருந்தார். அவர் வந்து ஹிந்தியில் சொன்னார், எனக்கு ஒன்றும் புரியலை. ஸோ அப்படியே கொஞ்சம் அப்படியே தோட ஹிந்தியை வச்சு அப்படியே கொஞ்சம் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான். சூப்பருங்க. இங்கே வந்து இருட்ட மாட்டேங்குதுங்க. ஒரு 7 மணி ஆகிடுது இங்கே இருட்டுறதுக்கு. ஏன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் அந்த
பாகிஸ்தான் அந்த ரீஜியன் அந்த சைடு இருக்கும், ரொம்ப மேலே டாப்பில் இருக்கும் இந்தியாவில். நம்ம சவுத் சைட்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருட்டி இருக்கும். இப்போ மணியை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6:30 கிட்ட ஆகிடுச்சு. அப்போவும் நம்ம அந்த க்ளவுட்லாம் கவர் ஆனாலும் அந்த வெளிச்சம் வந்து அப்படியே இருக்குன்னா பார்த்துக்கோங்க. ஓகேங்க, இன்றைக்கி வீடியோ எப்படி இருந்துச்சு? நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ளூ சிட்டி போய் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 400 வருட பழைய ஒரு கிணத்துக்கு போயிருப்போம். அப்புறம் இப்போ வந்து இந்த கிளாக் டவர், இந்த மார்க்கெட் பார்த்துருப்போம். ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து டூரிஸ்ட் வர ஏரியா. ஸோ அதனால் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் நான் வந்திருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டணும் அப்படின்ட்டு தாங்க. ஓகேங்க, நாளைக்கு வந்து நம்ம வந்து ஜெய்சல்மர் போகிறோம். ஸோ அதை வந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து நான் அப்படியே ஹோட்டலுக்கு போகிறேங்க. இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் ராஜஸ்தான் சீரிஸை உங்களால் கண்டினியூவாக பார்க்க முடியும். இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ரொம்ப டீப்பாக ராஜஸ்தானுக்குள்ளே போயிட்டு ஜெய்சல்மார், அப்புறம் அந்த நிறைய வில்லேஜஸ்லாம் இருக்குது. ஸோ டெசர்ட் வில்லேஜ், ஒட்டகங்கள் கூடலாம் நம்ம வந்து பழக போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நன்றி.